Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்பெல்லாம் வந்து யாரோட பர்த்டே, முக்கியமா செலிபிரிட்டிஸோட பர்த்டேனா அவங்களோட படங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துருது. அந்த வகையில ரீசெண்டா ஜிவி பிரகாஷ்மே அவரோட ட்விட்டர்ல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. இட்லி கடை படம் ரொம்ப வந்திருக்கு, அழகா வந்திருக்கு. அதுல ஒரு பாட்டு தனுஷோட லிரிக்ல நானும் தனுஷும் சேர்ந்து பாடி இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த பாட்டை வந்து நம்ம தனுஷோட பர்த்டே ஸ்பெஷலா வந்து வெளியிடுறதுக்கு படத்தோட டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த பாடல். அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாலே இப்பெல்லாம் பயங்கரமான ஹிட்டு தான் கொடுக்குறாங்க. பயங்கரமானலாம் போய் ஹிட்டு கொடுக்குறாங்க. அது ரெண்டு பேரும் ஒரு லக்கி சாமா வளம் வந்துகிட்டு இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஒரு பக்கம் சாய், ஒரு பக்கம் அனிருத், இந்த மாதிரி நிறைய இளம் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஃபைட் போயிட்டு இருந்தாலுமே கூட தனுஷ் வந்து எப்பவுமே ஒரு சேஃப் ஜோனில் இருப்பார். தனக்குன்னு ஒரு இயக்குநர்கள், தனக்குன்னு ஒரு இசையமைப்பாளர்கள்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே தனக்குன்னு ஒரு படையை சேர்த்துட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வரிசையில் ஜிவி தனுஷ் ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா ஆல்பம் ஹிட்டு. ஒரு காலகட்டம் வரைக்கும் தனுஷ் வந்து புதுப்பேட்டை டைம்லாம் வந்து யுவனோட ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் ஜிவியை தொடர்ந்து அணின்னு ஒருத்தர் உள்ள புந்ததும் அணியை அழகாக செதுக்கி அணி நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே ஆல்ரெடி சம்பவக்காரன் தான் அனிருத். இருந்தாலும் எல்லா விஷயங்களும் கூட அவர் இண்டஸ்ட்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க நிறைய படங்கள் பண்ணுறாங்க, பயங்கர ஹிட் ஆகுது. அப்படியே வெளில வராரு, ஜிவியோட வராரு, ரஹ்மான் சாரோட ட்ராவல் பண்ணுறாரு. தனுஷுக்கு எல்லாரோடையும் பயணிக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது, ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்குது. எப்போ அது பாடல் எழுத ஆரம்பித்தாரோ அப்படி இருந்து சிம்புக்கெலாம் சவால் விடும் வகையில் அது தாண்டி போயிட்டாருங்க, அப்படிதான் சொல்கிறோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸோட பல்ஸை பிடிச்சிட்டாரு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் வந்து படத்து மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம், இன்ன வரைக்கும் அந்த பாடல்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பிரியங்கா மோகனோட டான்ஸை விமர்சிக்கலாம், ஆனால் அந்த பாட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தனுஷோட அக்கா பையன் நினைக்கிறேன், அவரை விமர்சிக்கலாம், ஆனால் அவரோட பாடல்களை ஸோ ஆல்பமாக ஹிட்டு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணைகிறாங்க, அது இட்லி கடையில் அப்படின்னு வரும்போது செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 50வது படத்தை தொடர்ந்து வேற வருது இல்லை, அந்த உசிரே நீ அந்த பாட்டு வந்து ரஹ்மான் சைட்லேருந்து ஒரு ஹிட்டு கொடுத்துட்டார்ல. அதுக்கு முன்னாடி நிலவுக்கு என்மேல் என்னென்ன கோவமில், கோல்டன் ஸ்பேரோ, இந்த எல்லா பாட்டுமே அங்கேயும் ஹிட்டு. அதுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவம் கொடுக்கும், மீன்ஸ் அதுக்கு ஈக்குவலாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜிவி வந்து அழகாக செதுக்கியிருக்காப்புல. நான் நினச்ச ஓப்பனிங் சாங் மாதிரி ஏதோ வரும் அப்படின்ட்டு, இதை ஒரு வேற மாதிரியான ஒரு ட்ரீட் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்றாங்க. அதுதான் ஜிவி வந்து நாளைக்கு நாள் ஜிவி பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார், சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஆக்டிவாகவும் இருப்பார். ஜிபியுக்கு ஆதிக் கூட அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, மைத்ரி கூட அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க, அஜித் சார் சைட்லேருந்து கூட அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜிவி ஒவ்வொரு நாளும் ரசித்து பண்ணுறாரு. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா இது இடைப்பட்ட கேப்பில் எல்லா விஷயங்களுக்கும் டைமே கிடையாது அந்த மனுஷனுக்கு. நம்மளுக்கு மாதிரி 24 மணி தனுஷோட சேர்ந்த நிலையா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவரும் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இட்லி கடை ரொம்ப அழகாக வந்திருக்கு, 1ஆம் தேதி பாருங்க சூப்பரான சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த பாட்டை வந்து இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸில், தனுஷ் எழுதுனால ஹிட்டுன்னு முடிவாகி போச்சு, ரெண்டு பேரோட வாய்ஸில் அப்படின்றப்போ. ஏன்னா எப்பவுமே ஒருத்தரோட பாட்டு வந்து ஒரு சிலது கேட்டோன்னே பிடிச்சிடும், ஒரு சிலது கேட்க தான் பிடிக்கும். இதில் வந்து தனுஷ் வந்து முதல் ரகம், கேட்டதுமே பிடிச்சிருமா, அதனால இப்பயே ஹிட்டு ஆல்பம் அப்படின்ற டவுட்டே இல்லை. இந்த ரசிகர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு தனுஷோட பிறந்தநாள் முன்னிட்டு, அதன் முன்னிட்டு இல்லை, நிறைய நாளாக வந்து சந்திக்கணும்னு ஒரு பிளான் இருந்தது அவருக்கு. இந்த ஆடியோ லான்ச் நேரு இண்டஸ் ஸ்டேடியமாக இருக்கட்டும், எங்கே நடந்தாலுமே வந்து அவர் ரசிகர்களை வந்து ப்ராப்பராக கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க கரெக்டாக போயிட்டாங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணி, தனுஷ் கேட்க மாட்டார், அவர் கூட இருக்கக்கூடிய மேனேஜர், அவங்க ரசிகர் மன்ற தலைமை இருக்கும்ல, தலைவர் கால் பண்ணி என்னப்பா எல்லாம் சேஃபாக போயிட்டீங்களா, எங்கெங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீட்டிலேருந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் கேட்பாங்களாம். இது வந்து நம்மளுக்கு வந்த சோர்ஸ் தான், சோர்ஸ் இல்லை, அவங்க சைட்லேருந்து வந்தது தான். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒரு நேரு ஸ்டேடியமில், நிறைய பெரிய பெரிய ஹாலில், ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியமில், இல்லை காலேஜ் ஆடிட்டோரியமில் ஏன் வைக்கிறாங்கன்னா தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை காமிக்கணும்னு. ஸோ ரசிகனுக்கு வந்து என் தலைவனுக்கு எப்படியாவது நான் பார்த்துடணும், ஒரு கூட்டத்தை சேர்த்துடணும்னு வரான்ல, அவன் வந்து ஆர்வத்தில் அவனோட கை காசு தான் போட்டு வருவான். வந்துட்டு காலையில் எப்போ கிளம்புறான்னு தெரியாது, நைட்டு கிளம்புறானா காலையில் கிளம்புறானா தெரியாது. நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன், காலையில் எங்கே சாப்பிடுவான், மதியம் எங்கே சாப்பிடுவான், நைட்டு ஈவெண்ட்டை முடிச்சு எங்கே சாப்பிடுவான், ஈவெண்ட் அவங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க எல்லாரும் இருக்கும்ல. ஆனால் தனுஷ் வந்து நான் பார்த்த வரைக்கும் அதில் கொஞ்சம் அதுலேயும் மெச்சூர்டாக யோசிக்கிறார். எப்படின்னா அவங்களுக்கு என்ன ட்ராவலிங் அலவன்ஸ், அது அந்த முக்கியம், அது அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்னு இருக்குல்ல, அவங்க எவ்வளோ வராங்களோ அதுக்கு ஒரு சார்ஜ். இதுவும் சொல்கிறேன், இது நான் கேள்விப்பட்டு அவங்க சைட்லேருந்து சொன்னது.
அது முதற்கொண்டு இங்கே வந்து ஈவெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே கூட்டிகிட்டு வராங்கல்ல இந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல அவங்க கூட எல்லாமே அந்த தலைமையாக இருக்கவங்க கூட எல்லாத்துக்கும் குடும்பத்தோட புகைப்படம் எடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அன்பு பரிசெல்லாம் வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. இது நீங்கள் சொல்லலாம் அதுக்குன்னே அவர் பெரிய நடிகர்னு அவங்கள மட்டும் சந்திக்கிறாரு அப்படின்ட்டு. இதை பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் கடந்த ஒரு 4-5 படங்களா நான் அவங்களை நேரில் சந்திக்கிறேன், அந்த நிகழ்வை நேரில் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்கிறேன், தனுஷ் அதில் வந்து ஒரு பெரிய இடத்துலயே இருந்துகிட்டு இருக்காரு. தன்னோட ரசிகர்கள் வந்து யாரும் அவன் கை காசு போட்டு வந்துடக்கூடாது, சாப்பிடாம யாரும் போயிடக்கூடாது, அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துடணும். நம்மகிட்ட இருக்கு, அவன் கொடுத்தது தானே அவனுக்கே திருப்பி கொடுத்துடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேனே, கேப்டன் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க, இப்போ பனையூருக்கு வந்தப்பெல்லாம் சாப்பாடு போட்டிருக்காங்க, அஜித் அவர்கள் இன்னும் தெரியாமல் நிறைய விஷயங்கள் உதவியாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார், ஆனால் உதவியாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிம்பு பிறந்தநாள் அன்னைக்கே உணவு போடுறாங்க. இதெல்லாம் மீறி படத்துக்கு படம் வராங்கல்ல, எல்லாத்துக்கும் போகும் பொழுது தனுஷ் யோசிச்சிருக்காரு, சரி ஓகே வேணாம் கூட்டு வரனால அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிறோம், அவங்க குடும்பத்தாரோட புகைப்படம் எடுத்துக்கிறோம், என்ன நம்பி அவ்வளோ பேரை கூப்பிட்டு வராங்கல்ல, இப்போ அவங்கள அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்கெட்யூல பிளான் பண்ணி, நான் ஹாலிவுட்ல நடிக்கிறான், எங்கே வேணால் நடிக்கலாம், ஆனால் நான் முதல் முறையாக ஆக்டராக ஆன் ஸ்க்ரீன் வரும் பொழுது என்னை கொண்டாடினவன் நீ தானே, இந்த வரைக்கும் என்னை கொண்டு போனது நீ தானே. அதுக்கு தான் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு. இங்கே இருக்கவங்கலாம் வெறும் ரசிகர் மட்டும் இல்லை, என் கூடயே ட்ராவல் பண்ணவரெல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுறதுக்கு காரணம் அதுதான். அப்போ அவன் என்ன விரும்புகிறான், பார்க்கணும்னு விரும்புகிறான், ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும்னு விரும்புகிறான். தனுஷ் அதுக்காகவே ஒரு ஸ்டூடியோவை வடபழனியில் ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து, எவ்வளோ வாரத்துக்கு ரெண்ட் எடுத்திருக்காங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதை எடுத்து எல்லாத்தோடையும் புகைப்படம் எடுத்து அவங்கள நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணுன்றதுல தெளிவா இருக்காரு. இதை எங்க கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இதைதான் ஆரம்பத்துல விஜய் அவர்கள் பண்ணாங்க, ரஜினி அவர்கள் எப்பயோ பண்ணாங்க. பட் ரஜினி அவர்களை பிறந்தநாள் அன்னைக்கு பார்க்கணும்னு வராங்கல்ல, அதுல சில சம்பவங்கள்னால ரஜினி அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு எப்பவுமே இருக்க மாட்டாரு. ஆனா தன்னை புகைப்படம் எடுத்துக்கணும்னு வரவங்கலாம் புகைப்படம் எடுத்துப்பாங்க. விஜய் அவர்கள் பார்க்கும் பொழுது இப்படி எடுத்துட்டு இருந்தாரா, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரா? இதுக்கு முன்னாடி டிஆர் அவர்களாக இருக்கட்டும், பாக்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், பாக்யராஜ் அவர்கள், அப்புறம் ராமராஜன் அவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய நடிகர்கள் கார்த்திக் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அரசியலுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த புகைப்படம் எடுத்தது வழக்கமாக வச்சுருந்தாங்க. கேப்டன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, புகைப்படம் எடுக்கிறாரு, தனுஷ் பீக்லேயும் வந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு வேளை அரசியலாக இருக்குமோ அப்படின்னு நினச்ச உடனே புகைப்படம் எடுக்கிறதே ஒரு காரணமாக வச்சு தனுஷ் அரசியல் இறங்குறாரு அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி இறங்கின நடிகருக்கு இன்னும் என்னென்ன நடக்குதுன்றது தெரியாமல் இருக்குது. தனுஷுக்கு இப்போதைக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது. அவருக்கு இன்னமும் அவங்க சைடில் கேட்கும் பொழுது தன்னோட ரசிகர்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காரு. அதனால அந்த புகைப்படம் எடுக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இனிமேட்டு இருக்க போகுது, என் ரசிகர்களுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அட்லி சொல்கிற மாதிரி, என் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்ற மாதிரி என் ரசிகர்களுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்ற விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா அது அமைஞ்சிருக்கு. இந்த ஃபோட்டோவை பற்றி ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக பார்த்தாலும் ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் நான் பார்த்துருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, நீக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குபேராவாக இருக்கட்டும், பெருசாக அந்த படங்கள் போகல. அந்த படம் வந்து ரொம்பவே கலவையான விமர்சனம் தான், படம் ஓடலை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக தான் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு, ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயங்களெல்லாம் மீமாவே கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் வந்து திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ஒரு ஜானராக இருக்கும். ராயன் பார்த்துருக்கீங்களே, அப்புறம் இப்போ குபேரா பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொரு படமும் அந்த அதான் அவருமே சொல்லியிருப்பாரு, என் ஃபேன்ஸை பயங்கரமாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அவனை வந்து நீ யாரடி நீ மோகினி பாடுறா அப்படின்னாலும் பார்ப்பான், சீடன் பாடுறானாலும் பார்ப்பான், படிக்காதவன் பாடுறானாலும் பார்ப்பான், இந்த பக்கம் வடச்சென்னை பாடுறானாலும் பார்ப்பான், அசுரன் பாடுறானா, ஆடியன்ஸை பிரித்து வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே இப்போ எஸ்கே ஒரு காலகட்டத்தில் எப்படி சொன்னாங்கன்னா, ரஜினி முருகன் மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தாருப்பா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி, எதுக்குப்பா அவருக்கு ஹீரோலாம் அப்படின்னாங்க. இது ஹீரோவும் ஒரு ஜானர் ட்ரை பண்ணுறாங்களே, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தனுஷோட ரசிகர்களை அவர் வந்து நீ அடுத்த படத்துக்கு நீ எதையும் எதிர்பார்த்துறாத, நான் நீ என்கிட்ட புதுசாக ஒன்று நான் ட்ரை பண்ணுறேன், அதை நீ ரசிச்சா எனக்கு போகுதுன்னு அவர் தெளிவாக உண்டாக்கிட்டார். குபேரா வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வசூலுங்க, அதில் மாற்றமே இல்லை. பெரிய லாபம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, பெரிய லாபம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, படம் லாபம், அந்த படமும் ஓடிடுச்சு, எல்லாமே ட்ரை தான். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமே கூட அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன், அதனால அவருக்கு கை அடிக்குதோ இல்லையோ போட்ட காசு மேலேயே எடுத்திருக்காரு. அதனால வீட்டிலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அதுக்கு நம்ம தானே பண்ணணும் அப்படின்ற விஷயமா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே தன்னோட ரசிகர்களை அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. லைனப் பார்த்தீங்களா, யார் யாருன்னு அடுத்தடுத்து சும்மா வாங்க பூஜை போட்டு அடுத்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னும் வெற்றிமாறன்லேருந்து எல்லாரும் பெரிய அப்படியே கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த மனுஷங்கிட்ட கதை தேர்வில் அடிச்சுக்க முடியாது. அதனால சிறப்பாக இருக்க போது நீங்கள் கவலையே படாதீங்க. பீக்கில் இருக்காரு,
வெற்றிமாறன் அப்படின்னு ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னன்னா எஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த வெற்றிமாறன் எஸ்டிஆர் காம்போ. ரீசெண்டா எஸ்டிஆர் அவர்கள் ஒரு 10 கிலோலாம் வந்து படத்துக்காக குறைச்சிருக்காரு அப்படின்னு அந்த ஜிம்ல இருந்த ஒரு சில போட்டோஸ்லாம் கூட லீக் ஆயிருந்தது. அதை பாத்தீங்களா? தனுஷ் வரும்பொழுது சிம்பு பத்தி கேட்டுதான் ஆகணும், அப்படி வரீங்களா? ஓகே. சிம்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருமா. அவர் வந்து மன கஷ்டம், உடல் கஷ்டம்னு எல்லாமே பட்டிருக்காரு. பாருங்க, ஜோசியார் மாதிரி ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஏன்னா தனுஷை பத்தி பேசும் பொழுது ஒரு பீக்ல இருக்காரு, பயங்கரமா போயிட்டு இருக்காரு, எழுதுறாரு, இயக்குறாரு, நடிக்கிறாருலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த மனுஷன் அப்படி சொல்லணும்னு அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. என் தலைவனுக்கு என்னென்ன அவன் சின்ன வயசுல எல்லாமே பண்ணிட்டான்டா. சமீபத்தில் ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கூட சரவணன் சார், பருத்திவரன் சரவணன் சாரை பார்க்கும் பொழுது கூட அவர் சொன்னார், சின்ன வயசுல சிம்பு குழந்தையா நடிக்கும் போது 1 கோடி ரூபா வாங்கினார் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னாரு. பாருங்களேன், அப்பயே அப்படின்ற மாதிரிலாம். ஸோ எல்லாருமே ஒரு கட்டத்தில் அந்த பக்கம் கமர்ஷியல் நடிச்சிட்டு இருக்காங்க. ரஜினி அவர்கள், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் இயக்கிட்டு இருக்காப்புல, பாட்டு எழுதிட்டு இருக்காப்புல. யங்ஸ்டர்ஸ் இந்த பக்கம் ஒரு மாதிரி ஒரு இலுமினாட்டி மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காப்புல சிலம்பரசன் அவர்கள். அந்த அளவுக்கு பேர் வாங்கிட்டு இருந்தவர் பயங்கர பீக்கு, பயங்கர இன்னும் உயிரே கொடுக்குற ரசிகர்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்காங்க. ஆனால் காணாமல் போயிட்டாருன்றது எவ்வளோ வருத்தம். ஒரு 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 கேப்பு கொடுத்தாருல, அந்த கேப்புக்கு அப்புறம் மாநாடுன்னு வண்டி ரீஸ்டார்ட் பண்ணார். ரீஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பத்திரம் பார்க்கும்பொழுது கரெக்டான ஒரு டைம் அமையலன்றது இன்னும் எல்லாமே வெறியாகுது. என்னடா இது அப்படின்ட்டு அந்த வெறியெல்லாம் கொண்டு போய் ஜிம்மில் காட்டுறாரு. மறுபடியும் எல்லாமே நடிச்சு வரும்பொழுது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியால் அந்த படம் ஒன்று இல்லை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. மறுபடியும் அந்த மனுஷனுக்கு வெறியாகுது. ஸோ நீங்கள் இப்போ பசிக்குது அப்படின்றவனுக்கு தீனி கொடுக்குறதுன்னு வேற, ரொம்ப பசியில் இருக்குன்னு தீனி கொடுக்குறது வேற, கிட்டே அவனும் போக முடியாதுல்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி தீனி யாரு அப்படின்னு வரும்பொழுது தான் வெற்றிமாறன்ற ஒரு தீனி கிடைக்குது. போதும்ல, அடி என்ன சாப்பிடுது, அந்த சும்மா சாப்பாடே அப்படி சாப்பிடுவோம். ஸோ அது வேற வெறி பசியில் இருக்குல்ல, அந்த மாதிரி வெற்றிமாறன் கிடைச்சது அவருக்கு வந்து இப்போதைக்கு பொக்கிஷம். ஏன்னா அங்கே வந்து அப்படி குமியும் டைரக்ஷனாக இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், வெற்றிமாறன்ட்டு அவ்வளோ ஸ்டாக் இருக்குது. இந்த மனுஷன்ட்ட ஆக்டிங், உடலில், ரத்தத்தில், நாடியில் எல்லாத்துலேயும் சிலம்பரசனுக்கு வந்து நடிப்பு அப்படின்றது ஒன்று ஊறி இருக்குது. 2 பேரும் இணையறாங்க அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாருமே பெருசாக எதிர்பார்க்குற படம் இந்த படமாக தான் இருக்கணும். வடச்சென்னை 2லாம் விட்டுருங்க, அது அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஹிட்டு தான், அது வேற விஷயம். சிம்புவும் வெற்றிமாறனும் இணைஞ்சிருக்காங்கல்ல, இது எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் அஜித்தும் வெற்றிமாறனும் இணைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு வேற லெவல் ஸ்டைல் காம்போ. சிம்பு வந்து இந்த பக்கம் மாஸ் டைரக்டர் வந்து வெற்றிமாறன் தெரியும்ல, சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடிய 2 பேர் இணைஞ்சிருக்காருன்றப்போ பயங்கரமாக இருக்குது. வெற்றிமாறன் ஆச்சரியப்பட்டிருக்காரு. சிலம்பரசன் என்னடா 15 கிலோ 10 கிலோ சொன்னோம், ஒரு வாரத்தில் இழைச்சிட்டு வந்திருக்காரு, வேற மாதிரி பண்ணுறப்பா. அந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுருக்கேன். இங்கிருந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா? மாநாடுலேருந்து ஒரு ரீஸ்டார்ட் நடந்துச்சு, அதை விட்டுரு. இப்போ ஒரு 2.1 இப்போ போட்டுக்கோ, இல்லை 3.1 போட்டுக்கோ. என்கிட்ட இருந்து எடுக்கிற ஸ்டெப்பு தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தானு அவர்கள்லாம் கூட கதையெல்லாம் கேட்டு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த படம் பேசும்.